ரசம் வைக்கிறது என்னதான் ஒரு சிம்பிளான விஷயமா இருந்தால் கூட இதில் கொஞ்சம் சொதப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி அடி வாங்கிடுங்க. அதனால தான் எல்லாரும் வைக்கிற ரசம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அப்படி கொஞ்சம் கூட சொதப்பாமல் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே மணக்க மணக்க ஒரு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் ஜீரகம் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பயிறு, 2 பச்சை மிளகா அண்ட் கொத்தமல்லியோட காம்பு அந்த தண்டு பகுதி இருக்கும்ல அது, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு ப்ளஸ் 2 தக்காளி போட்டு நம்ம கொரகொரப்பான ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் இருக்கிற புளியை நம்ம கரைச்சிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை அந்த புளி தண்ணியிலே மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் பெருங்காய பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்படி நல்லா கைவிட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு லேசாக எண்ணெய் ஊற்றி 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைச்சலை ஊற்றி ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குனா மணக்க மணக்க ரசம் ரெடி.